இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் ஆடி மாதம் 30ஆம் நாள் 15/8/2024 ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:04. லக்கணம் கடக லக்கணம். இன்றைய தினத்திற்கான திதி தசமி காலை 7:04 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ஏகாதசி வருகின்றது. நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் காலை 10:30 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மூலம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும். மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 மணி வரையிலும். மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 மணி வரையிலும். இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சந்திராஷ்டமம் பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகத்துடன் வேலைகளை செய்யக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சாதகமாகவும் முடியும். உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த தடைகளும் நீங்கும். உங்களுடைய செயல்களை தொடர்ந்து செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். பணியில சின்ன சின்ன போராட்டங்களை சந்திக்க வேண்டியதும் இருக்குங்க. பணிகளை திட்டமிட்டு முறையாக மேற்கொள்வதும் நல்லது. வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலே இன்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். மற்றபடி பெரியதாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இருவரும் ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. திருமண உறவில வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். நிதிநிலையை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. அவ்வப்பொழுது சிறிது பலவீனமாகவும் உணர்வீங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. வெளியூர் பயணங்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். கல்வி பணிகள்ல நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். பூர்வீக சொத்துக்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் போட்டிகள் குறைந்து வியாபாரத்துல விருத்தியும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல அன்பாக பேசி அவர்களுடைய மனதையும் கவர்ந்தும் விடுவீங்க. அவசிய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது அத்தியாவசியமான செலவுகளாகவும் இருக்குங்க. மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்தும் செல்வீங்க. அந்யோன்யம் நல்லபடியாகவும் இருக்கும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். மற்றவர்களை நம்பி எந்த ஒரு வேலையையும் ஒப்படைக்கவும் வேண்டாம். நீங்களே இருந்து செய்வதும் நல்லது. முடிவுகள் எடுக்கும் பொழுதும் கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்கள்ல உண்மையானவர்களை நீங்க கண்டறியவும் செய்வீங்க. பிரார்த்தனைகளை குடும்பத்தினருடன் சென்று நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து உதவவும் செய்வாங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று புதியதாக வேலை வாய்ப்புகளும் தேடி வரலாங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்வீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மன நிம்மதியும் இருக்குங்க. மேன்மையான நிலையை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு இடமாற்றங்களும் ஏற்படலாம். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சிறிய அளவுல பற்றாக்குறைகள் இருந்து வந்தாலுமே திறம்பட எதிர்கொண்டு வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். வெளிநாடுகள்ல வேலை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். மாணவர்களுடைய கல்வி நிலையும் மேம்படும். குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களினால நீங்கள் பெயரையும் புகழையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன நிம்மதியும் உண்டாகும். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் கைகூடியும் வரும். எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செயல்படுத்துவதும் நல்லது. தந்தை வழி சொத்துக்கள்ல இருந்து வந்த இழுபறிகளும் குறையும். வழக்கு விஷயங்கள்ல புரிதல்களும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களினால எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படுவதும் நல்லது.
மாற்றங்கள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இன்று பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாங்க. சில சூழ்நிலைகளை நீங்க கடந்து வந்து தங்க ஆக வேண்டியதும் இருக்கும். தேவையற்ற குழப்பங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சக பணியாளர்கள் கிட்ட அவ்வளவாக ஆதரவுகளை எதிர்பார்க்கவும் வேண்டாங்க. நீங்களே இருந்து செய்வதும் நல்லது தாங்க. இடையூறுகள்ல இருந்து தப்பித்தும் கொள்வீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அகந்தையான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இத்தகைய உணர்வுகளையும் பேச்சுக்களையும் என்று தவிர்த்துக் கொண்டாலே போதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். செலவுகளும் இருக்குங்க. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தோள்பட்டைகள்ல வலி போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆனாலும் பெரியதாக பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சற்று ஓய்வு எடுத்துக் கொண்டாலே போதும். எதிர்பார்த்த வங்கி கடன்களும் தடையின்றி கிடைக்கவும் பெறுவீங்க. அரசாங்க ஒப்பந்தங்களினால அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு போட்டிகளுக்கு பின்பு கான்ட்ராக்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. மனைவியினுடைய ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறு குறு வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபமும் உண்டாகும். மலர் வணிகம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாசனை திரவியங்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில் சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். தாய்வழி உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளில இருக்கின்ற வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். வெளிவட்டாரத்துல புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய கடன்களை தந்து முடிப்பதை பற்றி யோசிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல பாக்கிகளை எல்லாமே வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தடைகளையும் தாண்டி வந்தும் விடுவீங்க. வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஒப்பந்த பத்திரங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய தொழில் முயற்சிகள்ல ஈடுபடுவது மற்றும் புதிய வேலை வாய்ப்புகள்ல இணைவது போன்றவற்றை பற்றி சிந்திக்கக்கூடிய நாள் என்றும் கூறலாம். பொருளாதாரத்துல ஓரளவிற்கு பற்றாக்குறைகள் இருந்தாலுமே திறம்பட எதிர்கொண்டு வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில மேன்மையான சூழ்நிலைகளும் உண்டாகும். கூடுதலான முயற்சிகளும் தேவைப்படுங்க. உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு என்ற முன்னேற்றமும் உண்டாகும். மற்றவர்களுக்கு கருத்துக்கள் சொல்வதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். நெருக்கமானவர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். மனதிற்கு பிடித்த புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரம் நிமித்தமான பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். இன்று வெற்றி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சிலருக்கு சின்ன சின்ன இன்னல்கள் இருந்தாலுமே இதனை எல்லாமே நீங்க தாண்டி வந்தும் விடுவீங்க. நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாகலாம். மாற்றங்களும் உண்டாகலாம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். முன்னேற்றம் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை
எளிதில் அடையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய அணுகுமுறைகளை விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. இத்தகைய போக்கு என்று உங்களுக்கு சகஜமான சூழ்நிலைகளை தருவதாகவும் இருக்குங்க. இன்று சுமூகமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களுடன் விருந்து போன்ற நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுவையான உணவுகளை உண்டும் மகிழ்வீங்க. திருமண உறவுல என்ற அன்பு நிறைந்தும் காணப்படுவீங்க. அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவு பிணைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பங்கு வர்த்தகத்தின் மூலம் பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. சுறுசுறுப்பாக வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. சகோதரர்களுடைய உறவுகளினால சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் அலைச்சல்களை தருவதாகவும் இருக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மருத்துவ உதவிகளையும் பெறுவீங்க. பண வரவுகளை எல்லாமே பக்குவமாக கையாளவும் செய்வீங்க. நல்லபடியாக சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன செலவுகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களை ஒன்று சேர்க்கும் முயற்சியில ஈடுபடவும் செய்வீங்க. இது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்குங்க. துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. எடுத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். இன்று சில வேலைகளுக்கு உடன் இருப்பவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தை வழி உறவினர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களை பற்றி தவறாக பேசிய உறவினர்கள் மனம் வருந்தி பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். இதுல இருந்து மீண்டு வந்தும் விடுவீங்க. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். சொந்த பந்தங்கள் மதிக்கும்படி நடந்தும் கொள்வீங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. சிலர் உங்களுடைய உதவிகளை நாடவும் செய்வாங்க. வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. இன்று உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உங்களை நம்பி சில பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்ததை நினைத்தபடி முடிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாகவும் இருக்கும். கணவன் மனைவி உறவு நன்றாகவும் இருக்கும். பொருளாதாரத்துல ஏற்றத்தையும் காணலாம். எதிர்பார்த்த தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வியில இருக்கிறவங்களுக்கு குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றமும் உண்டாகும். இன்று கல்லூரியில சேர விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்தில இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். தொழில் சார்ந்த முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. போட்டித் தேர்வுகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விவசாய பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. இணைய துறைகள்ல சாதகமான சூழலும் உண்டாகும். வெளியூர் தொடர்பான பொருட்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். ஆர்டர்களையும் பெற்றுவிடுவீங்க. இன்று கவலைகள் குறையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். முயற்சிகளும் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேன்மையும் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். பிரச்சனைகளும் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாள் என்றும் கூறலாம். நேர்மையான முறையில இதனை நிறைவேற்றவும் காண்பீங்க. இன்று வேலைகள் அதிகமாக தங்க இருக்கும். இதனை நீங்க சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். பணிகள் அதிகமாகவும் இருக்குங்க. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான பணிகளை முடிக்க இயலாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வேலைகள் நிலுவையில இருந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில என்று உங்கள் துணையுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது கவனமாகவும் இருங்க. மற்றவர்களுடைய பிரச்சனைகளை பற்றி நீங்கள் விவாதம் செய்யவும் வேண்டாங்க. இது உறவுல நல்லிணக்கத்தை பாதிப்பதாகவும் இருக்கும். என்ற நிதிநிலையை பொறுத்தளவிற்கு கவனமாகவும் இருங்க. செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில செலவுகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியதும் இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சுமாராகவும் இருக்கும். சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். இன்று விவசாயத்துல இருக்கிறவங்களுக்கு மேன்மையும் உண்டாகுங்க. புதியதாக முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறப்பாக செயல்படவும் செய்வீங்க. விவசாயிகளுக்கு நல்ல ஒரு லாபமும் உண்டாகும். தொழிற்சாலையில உற்பத்தியை பெருக்கவும் செய்வீங்க. இடையூறுகளை எல்லாமே தாண்டி வெளிநாட்டுல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
புதியதாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய நலன்ல என்ற அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. இன்று எதிர்பார்த்த அரசு பணியில சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டு இருக்கிறவங்களுக்கு இப்பொழுது நல்ல சூழ்நிலைகளும் உருவாகும். எடுத்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். பிள்ளைகளுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டுத்தாங்க நீங்கும். ஆனால் பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சகோதரர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். புதிய சரக்குகளை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சாதகமாக தங்க முடியும். சாதகமாக பேசி சில வேலைகளை நீங்க சாதித்தும் கொள்வீங்க. புதிய ஆர்டர்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளை புதிய பாதையில வழிநடத்தவும் செய்வீங்க. கடனாக கொடுத்த பணத்தை வசூல் செய்து விடுவீங்க. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்தும் கொள்வாங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய அன்பானவர்களுக்கு பரிசு பொருட்களை வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. படிப்பை முடித்து வேலைக்காக காத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஓரிரண்டு நாட்கள் காலதாமதம் ஆனாலும் நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதியதாக வேலை வாய்ப்புகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தடைப்பட்டு இருந்த பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வழியில அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கிய முடிவுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லதுதாங்க. புதிய மனை தொடர்பான செயல்பாடுகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் லாபத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கூடுதல் பொறுப்புகளின் காரணமாக சின்ன சின்ன பதட்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது மனதில பாதுகாப்பற்ற சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க. தேவையற்ற குழப்பங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல என்ற அமைதியான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது தாங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை சிறப்பாக திட்டமிட்டு செய்தாலே போதுங்க. உடன் இருப்பவர்களுடைய உதவிகளும் இருக்கும். திருமண உறவில என்று உங்கள் உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அவர்களும் இன்று உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. இருவருக்கும் இடையில என்று அன்பும் அரவணைப்பும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று சளி அல்லது இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். நேர்மறை எண்ணங்களுடன் இருப்பதும் நல்லது. எடுத்த காரியங்கள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். மன சோர்வும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு விற்க வேண்டிய சொத்துக்களை இப்பொழுது விற்பதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாங்க. புதிய மனை இடங்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் கவர்ச்சிகரமான விளம்பரத்தை நம்பி தொழில இறங்கிவிடவும் வேண்டாம். கவனக்குறைவாக வாகனங்களை ஓட்டவும் வேண்டாங்க. கவனமாகவும் இருங்க. காதல்ல இருக்கிறவங்க என்று உங்களுடைய காதலை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. பிற்பகலுக்கு மேல பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. ஒரு சிலருக்கு வீட்டுல பராமரிப்பு பணிகளும் அதிகரிக்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. இதனை நீங்க தாண்டி வந்து தங்க ஆக வேண்டியதும் இருக்கும். மற்றபடி இன்று தொழில விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. என்ற பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்படலாம்.
வீட்டிலும் சரி வெளியிலும் சரி மற்றவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. முன்கோபமான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட அவஸ்தைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல அலைச்சல்களும் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகளை நம்பி பெரிய முடிவுகள் எடுக்கவும் வேண்டாங்க. கவனமாகவும் இருங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். உங்களுடைய திறமைக்கு சரியான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. சொந்த தொழில் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். கணவன் மனைவி உறவு அன்பு உடையதாகவும் இருக்கும். பிரிவினையை நோக்கி சென்று கொண்டு இருக்கக்கூடிய குடும்பங்கள் தங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறவும் காண்பாங்க. எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளும் மனதை ஆட்கொள்ளும். சொத்துக்கள் வாங்குவது அல்லது வீடு கட்டுவது போன்ற சிந்தனைகளிலும் செயல்பாடுகளிலும் ஈடுபடவும் செய்வீங்க. இதுல வெற்றியும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளின் மூலம் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. பயணங்களின் மூலம் இன்று மகிழ்ச்சியான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே என்ற அன்பும் அனுசரணையும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள்ல எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலைச்சல்களுக்கு பின்பு ஆதாயமும் உண்டாகும். வியாபார பணிகள்ல முதலீடுகளும் அதிகரிக்கும். இன்று நட்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சில்வர் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளின் மூலம் சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். நெருக்கமும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்று கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக் கொள்வதும் நல்லது. வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் அமைதியும் உண்டாகுங்க. இன்றைய நாளை நல்லவிதமான நாளாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணிகளை வெற்றி பெறுவதற்கு மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டியதும் இருக்குங்க. உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு முறைப்படி ஆற்றவும் செய்வீங்க. நல்ல ஒரு பலன்களையும் பெற்றுவிடலாம். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சூடான விவாதங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவுல நல்லிணக்கத்தை பராமரிக்கவும் முடியும். விஷயங்களை சகஜமாகவும் எடுத்தும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படுங்க. என்று உங்களுடைய பணத்தை முறையாக செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சரியான நேரத்துல உணவை எடுத்துக்கொள்வதும் நல்லது. இது உங்களை ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கும். என்று சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. நம்பியவர்கள் உங்களுக்கு தக்க சமயத்துல உதவிகளும் செய்வாங்க. பணியிடத்துல பக்குவமாகவும் நடந்தும் கொள்வீங்க. உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வுகளும் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. யாரிடத்திலும் எடுத்திருந்து பேசவும் வேண்டாங்க. சொல்ல வருகின்ற வார்த்தைகளை நயமாக பேசுவதும் நல்லது. தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளும் உண்டாகும். ரியல் எஸ்டேட் தொழில நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் நல்ல லாபத்தை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறந்த நாள் என்றும் கூறலாங்க. திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். கணவன் மனைவி உறவு அன்பு உடையதாகவும் இருக்கும். ஆராய்ச்சி படிப்புல இருக்கிறவங்களுக்கு தேவையான நிதி உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வழிகாட்டுதல்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல தகவல்களும் வந்து சேரும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மனதுல புதுவிதமான இலக்குகளும் உண்டாகும். இதை சார்ந்த அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக பணிகள்ல ஆர்வத்துடன் கலந்தும் கொள்வீங்க. உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆடம்பரமான செயல்கள்ல கட்டுப்பாடுடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல புதுவிதமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு தொடர்பான துறைகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல இருக்கின்ற குழப்பங்கள் நீங்கி உற்சாகமும் உண்டாகும். எடுத்த வேலைகள்ல அனுகூலமும் உண்டாகும். தாய் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடிவுங்க. அதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப பெரியவர்களிடத்துல பேசும் பொழுது சற்று பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இன்று வியாபாரத்துல விற்பனை நல்லபடியாகவும் இருக்குங்க. பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில வேலைகள் இழுபறியானாலும் நல்லபடியாகவும் செய்து முடித்து விடுவீங்க. எதிர்காலத்தை பற்றிய கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் நண்பர்கள் சிலர் பணம் கேட்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். திடீர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல போராடியாவது லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடன் இருந்து வந்த மோதல் போக்கும் மாறும். தடைகளையும் தாண்டி முன்னேறவும் செய்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. அலைச்சல்களும் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கவனமுடன் இருப்பதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் நல்லது தாங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தன்னம்பிக்கையுடன் மற்றும் அமைதியான ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய முக்கியமான செயல்களை செய்து திருப்திப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல இன்று அனைத்தும் சிறப்பாகவும் நடைபெறுங்க. உங்களுடைய பணிக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை இன்று உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே நல்ல ஒரு உறவு பிணைப்பும் காணப்படும். இருவருக்கும் இடையில புரிந்துணர்வு நல்லபடியாகவும் இருக்குங்க. இன்று மகிழ்ச்சியான தருணங்களை பற்றி பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று நீங்கள் ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. பணப்புழக்கம் நல்லபடியாகவும் இருக்கும். இது மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். எதிர்பார்த்ததை விட தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரிகளுக்கு விற்பனையில நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். சாதுரியமாக பேசி சாதகமான பலன்களையும் பெற்றுவிடுவீங்க. உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்களை எல்லாமே தந்து முடித்தும் விடுவீங்க. விளையாட்டாக பேசி வீண் வம்பை விலைக்கு வாங்கிக் கொள்ளவும் வேண்டாங்க. கவனமாக இருப்பதும் நல்லது. பணவரவு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில கவனமாகவும் இருங்க. இன்று வாழ்க்கை துணையினால எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படும். சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களினால சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று லாபம் எதிர்பார்த்தபடி நல்லபடியாக தங்க இருக்கும். கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. புதிய சரக்குகளை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். அவ்வப்பொழுது எதிர்காலம் பற்றிய கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. பயணங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சபைகள்ல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய ரசனைகளை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய புதிய முயற்சிகள் அதிகாரிகளினால பாராட்டவும் படும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த பணமும் கைது சேரும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் மற்றும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வகையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. பெண்களுக்கு ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். கோயில்களுக்கு செல்லுதல், ஆன்மீக மகான்களுடைய தரிசனத்தை பெறுவது போன்றவற்றிற்காக இன்றைய நாளை பயன்படுத்தவும் செய்வீங்க. பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாடுகள்ல வசிக்கிறவங்களுக்கு தாய்நாட்டுல இருந்தும் சரி, குடும்பத்துல இருந்தும் சரி நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதளவுல இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியும் உண்டாகும். சமூக பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வெளிவட்டார தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல எண்ணிய ஆசைகளும் நிறைவேறும். பிறமொழி பேசும் மக்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். திருத்தலங்கள் தொடர்பான பயணங்கள் சாதகமாகவும் முடியும். நிர்வாக பணிகள்ல பொறுப்பும் திறமையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. என்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். இன்று சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் செய்வீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தொடங்கும் வேலைகள் நல்லபடியாகவும் முடியும்.
திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எளிதான மற்றும் திட்டமிட்ட அணுகுமுறையின் மூலம் இன்று வளர்ச்சி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உறுதியாகவும் காணப்படுவீங்க, தைரியத்துடன் வேலைகளையும் செய்வீங்க. இதனால வெற்றியுடனும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய பணிகளை எளிமையாக செய்து முடித்து விடுவீங்க. பணியிடத்துல நன்மைகளும் பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில் நல்ல ஒரு புரிந்துணர்வுகளை பராமரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இது இருவருக்கும் இடையில உறவு பிணைப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க என்ற சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. இன்று வெளியிடங்களுக்கு சென்றும் வருவீங்க. இது உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டு மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்களை நீக்கவும் செய்வீங்க. நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார விருத்திக்கு பெண்களுடைய சேமிப்புகள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். தொழில செய்த முதலீடுகளினால நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். முன்பு எப்பொழுதோ வாங்கி போட்ட இடங்கள் இப்பொழுது நல்ல விற்பனைக்கு செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்குங்க. மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்தும் செல்வீங்க. உறவினர்களின் மூலம் கிடைக்கும் செய்திகள் உங்களை உற்சாகப்படுத்துவதாகவும் இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. புதிய பாதையும் தென்படும். பழைய உறவினர்கள் நண்பர்கள் சிலரை சந்தித்து மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் கிட்ட ஆலோசனைகள் செய்து சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. வேற்று மதத்தினர் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்தை புதிய இடத்திற்கு மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். வெளிநாடுகள்ல வேலை செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில மேன்மையான நிலையையும் அடைவாங்க. உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். இதனால நன்மைகளும் உண்டாகும். பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான வேலைகள்ல ஆதாயமும் உண்டாகும். இன்று மாணவர்களுக்கு கல்வியில சில மாற்றங்கள் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆர்வத்துடன் பாடங்களை எல்லாமே படித்து முடித்து விடுவீங்க. நண்பர்களின் மூலம் அலைச்சல்களும் அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆன்மீக பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். உடன் இருப்பவர்களின் மூலம் ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. போட்டி பந்தயங்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகளுடனும் இருப்பீங்க. செயல்பாடுகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. தாமதங்களும் நீங்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். பாடங்களை படிப்பதில் எந்த விதமான குறைபாடும் இருக்காது. தொழிலுக்கு போட்டியாக இருந்தவர்களை எல்லாமே நீங்க தாண்டி வந்து விடுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். மாற்றங்களும் ஏற்படலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆர்வமும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. துரிதமும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. மற்றவர்களிடத்துல மகிழ்ச்சியாக பேசவும் செய்வீங்க. அவர்களையும் நண்பர்களாக ஆக்கியும் கொள்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. என்ற பணிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குங்க. நிலுவையில இருந்து வந்த வேலைகளையும் நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. திருமண உறவில என்று உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை உங்கள் துணை இடத்துல மட்டும் வெளிப்படுத்தவும் வேண்டாம்.
அவர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. என்று மகிழ்ச்சியான விஷயங்களை பேசியும் மகிழ்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதே நேரத்துல செலவுகளும் இருக்கும். சிலருக்கு கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. மனைவி பிள்ளைகளுடன் வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேம்போக்காக இருந்து வந்த பணத்தை எல்லாமே நீங்க நல்ல முறையில சேமிக்கவும் செய்வீங்க. பழைய கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களால முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வேலையாட்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்தை நல்ல முறையில நடத்தவும் செய்வீங்க. நிலையான வருமானத்தை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிம்மதி பெருமூச்சும் விடுவீங்க. காலையில வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல மனதுல உற்சாகமும் இருக்கும். விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் செயல்படுவீங்க. தாய்வழி உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். சிலருக்கு நீண்ட நாட்களாக நிலுவையில இருந்து வந்த பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். நல்ல லாபத்தை பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று குடும்பத்தினருக்கு இடையே ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல தீர்வையும் காண்பீங்க. உறவினர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் சூடு பிடிக்கவும் செய்யும். உத்தியோகத்துல தலைமையினுடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. இன்று உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை சற்று கூடுதலாக தாங்க இருக்கும். குடும்பத்தினருடன் அதிக நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று செல்வ சேர்க்கை தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்குங்க. சிலருக்கு ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். எதிர்பாலின மக்களிடத்துல பொறுமையாக பேசுவதும் நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வெளியூர் பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சுபகாரியங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில கவனமாக இருப்பதும் நல்லது. சிந்தனைகளும் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரிதல்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன தடைகளும் ஏற்படலாங்க. என்றாலும் திட்டமிட்டு பணியாற்றவும் செய்வீங்க. இன்றைய நாளை ஒரு சாதகமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையுடன் செய்தாலே போதுங்க. வேலைகள் எல்லாத்தையுமே நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவிலே இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்குடன் இருப்பதும் நல்லது. எரிச்சலான உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். அமைதியாகவும் அறிவுபூர்வமாகவும் அவர்களிடத்துல பேசுவதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு என்று ஏற்ற இறக்கத்துடனும் இருப்பீங்க. தேவையற்ற செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. கூட இருந்து குளிப்பறிக்கும் நண்பர்கள் கிட்ட இருந்து சற்று கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. அவர்களை அடையாளம் காணவும் செய்வீங்க. வாங்கிய கடன்களை எல்லாமே திருப்பி தந்து முடித்தும் விடுவீங்க. இன்று வார்த்தைகள்ல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. தேவையற்ற சங்கடங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகளும் ஏற்படலாங்க. எடுத்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் மூலம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனை நல்லபடியாகவும் இருக்கும். கூடுதலான லாபத்தை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும்.
பணியாளர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இன்று அவ்வப்பொழுது ஒரு விதமான பய உணர்வுகளும் ஏற்பட்டு நீங்குங்க. படபடப்பாகவும் உணர்வீங்க. குடும்பத்துல சில விஷயங்களை நீங்களே பார்க்க வேண்டியதும் இருக்கும். உதவிகள் செய்வதாக வாக்கு கொடுத்தவர்கள் இப்பொழுது இழுத்தடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களினால அதிருப்தியாகவும் உணர்வீங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமானாலும் கைக்கும் வந்து சேரும். பொறுமை தேவைப்படக்கூடிய நாளாகவும் இருக்கும். இன்று விசா தொடர்பான காரியங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். பொருளாதாரத்துல இருந்து வந்த பற்றாக்குறைகளை எல்லாமே நீங்க தாண்டி வந்து விடுவீங்க. சகோதர சகோதரிகளுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முன்னேற்றத்தையும் காணலாம். பெண்களுக்கு ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. நகைகளை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செயல்பாடுகள்ல ஒரு விதமான மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். கடன் சார்ந்த விஷயங்கள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. வியாபார பணிகள்ல போட்டிகளும் அதிகரிக்கும். மற்றவர்களின் மூலம் எதிர்பார்த்த சில ஆதாயங்களும் வந்து சேரும். இன்று உதாசீனமான பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆடம்பரமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். வேலையாட்களிடத்துல நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. சிக்கனத்துடன் இருக்கக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வேலைகள்ல மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களுடைய வருகையினால சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். ஆனாலும் ஆதாயமும் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நபர்கள் மற்றும் நண்பர்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய வட்டாரமும் விரிவடையும். அவர்கள் கிட்ட மகிழ்ச்சியாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. சக பணியாளர்களும் ஆதரவாகவும் இருப்பாங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடனான உறவில மகிழ்ச்சியும் உண்டாகும். நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள்ல பங்கு வர்த்தகம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. சாதகமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. என்று உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய பேச்சுக்களினாலும் செயல்களினாலும் மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. இல்லாதவர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலம் உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசாங்க பதவியில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உரிய நேரத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. காதல்ல இருக்கிறவங்க உங்களுடைய காதல் இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கோயில் திருப்பணிகளுக்கு நன்கொடைகளையும் தருவீங்க. உற்சாகமும் உண்டாகும். எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய பொறுப்புகளை வாழ்க்கை துணை பகிர்ந்து கொள்வது ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அவர்களிடத்துல சின்ன சின்ன மன வருத்தங்களும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. இது மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். இன்று பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. மனைவி வழி உறவினர்கள் பக்கபலமாகவும் இருப்பாங்க. வாகனத்தை சீர் செய்தும் விடுவீங்க. புதிய நட்பும் வளரும். வியாபாரத்துல சில அதிரடியான மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மூத்த அதிகாரிகள் இடத்துல முக்கியமான அறிவுரைகளையும் கேட்பீங்க. நன்மைகளும் நடைபெறும். என்று குடும்பத்துல உள்ள மூத்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். மாணவர்களுடைய கல்வி நிலை முன்னேற்ற பாதையை நோக்கியும் செல்லும். உயர்கல்வியில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். கல்விக்காக வெளிநாடு சென்று இருக்கிறவங்களுக்கும் வேலை வாய்ப்பிற்காக காத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கும் நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். வர்த்தகம் தொடர்பான பணிகள்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உயர் அதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. நெருக்கமானவர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். சகோதரர்களுடைய வழியில ஆதரவான சூழ்நிலைகளும் உண்டாகும். செயல்பாடுகளின் மூலம் அனைவரிடத்திலும் பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. சிக்கல்கள்ல இருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம்.
அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீட்டில் தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. புரிதல்களும் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான விஷயங்கள்ல முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கருத்து வேறுபாடுகளும் குறையும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி பெறுவதற்கான நல்ல ஒரு நாள் என்றும் கூறலாங்க. விரைந்து முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பணிகளை எளிமையாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். பணியில உங்களுடைய முயற்சிக்கான நன்மதிப்பையும் பெற்றுவிடுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலே இன்று உங்கள் துணையுடன் நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. இருவருக்குமே இன்று ஒரு திருப்தியான நாள் என்றும் கூறலாம். நிதி வளர்ச்சி சிறப்பாகவும் இருக்குங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. நீங்க சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. மனவேதனையில இருந்து விடுபடவும் செய்வீங்க. குடும்பத்தினருடைய செய்கையினால மன மகிழ்ச்சியும் உண்டாகும். வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். உடல் உபாதைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. செய்யாத குற்றத்திற்காக ஏதாவது அவப்பெயர்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகப்படியான செலவுகள்ல இருந்து கவனமாகவும் இருங்க. ஆடம்பர செலவுகள்ல கவனமாகவும் இருங்க. எடுத்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சிலருக்கு சகோதரர்களினால எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. நண்பர்களுடைய வீட்டுல நடைபெறுகின்ற சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளவும் செய்வீங்க. தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. அதன் மூலம் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல பணியாளர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்புகளும் தருவாங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று வெளியிடங்கள்ல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். இது உங்களுக்கு மன நிம்மதியையும் ஏற்படுத்தும். பிரபலங்களினால ஆதாயமும் உண்டாகும். உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்தவர்களை இப்பொழுது சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வரவும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களை நம்பி சில பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களின் கல்வி நிலை நன்றாகவும் இருக்கும். கூடுதல் முயற்சிகளும் செய்வீங்க. முன்னேற்ற பாதையை நோக்கியும் செல்வீங்க. உயர் கல்வியில இருக்கிறவங்களுக்கு இணக்கமான சூழ்நிலைகளும் உண்டாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க தங்களுடைய வேலையில மன நிம்மதியாகவும் உணர்வாங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். உத்தியோக பணிகள்ல இருந்து வந்த குழப்பங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். என்று உடல்ல இருந்து வந்த சோர்வடங்கி புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. உடல் தோற்றத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. மனதுல வியாபாரம் நிமித்தமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். கல்வி தொடர்பான பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். மனதுல பலதரப்பட்ட சிந்தனைகளின் மூலம் சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். அசதி நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாமதங்களும் குறையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். மாற்றங்களும் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.